அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா தற்போது அரசாங்கமே வியக்கிற அளவுக்கு ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை வலைவலி துவங்கப்பட்டுச்சு. இதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன், இதற்கு பிறகு தான் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு துரைமுருகன் அழைக்கப்பட்டார். இந்த சாட்டை வலைவலி ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசிய மக்களை ஈர்த்தது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை விரும்பாத பலரும் பார்த்தீங்கன்னா இவருடைய வலைவலியை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே இவர் வெறும் தமிழ் தேசிய அரசியலை மட்டும் பேசாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும், தமிழ்நாட்டில் அன்றைய தினம் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அதுக்கு குரல் கொடுக்கும் வண்ணம் இவர் பேசக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு சாட்டை வலைவலி அப்படின்றது வெறும் தமிழ் தேசிய வலைவலியாக இல்லாமல் ஒரு நடுத்தர அரசியல் பேசக்கூடிய அரசியல் வலைவலியாக மாறிய பிறகு மக்கள் அனைவருமே அவருடைய ஊடகங்களை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி எதிர்க்கக்கூடிய பாஜக, திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட சாட்டை துரைமுருகன் பேசுற வீடியோக்களை பார்த்து அவங்க ஷேர் செய்யற அளவுக்கு சாட்டை வலைவலி பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைந்து வந்துட்டு இருக்கு. இதனாலேயே இவர் திமுகவை எதிர்த்து பேசிய பல விஷயங்கள் அரசாங்கத்தை அச்சுறுத்தினது மட்டும் இல்லாம அரசாங்கத்தை ஒரு கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக இவரை சிறை தள்ளி இந்த மாதிரி இனி ஒரு ஆள் பேசவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் திமுக கட்சியுடைய அழுத்தத்தினால காவலர்கள் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய ஈடுபாடுனாலையும் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனை விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி சாட்டை துரைமுருகனுக்காக குரல் கொடுத்திருந்தாங்க. இதனால அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இனிமேலும் அவர் சிறையில் வைக்க முடியாது அப்படின்னு விடுதலையும் பண்ணியிருந்தாங்க. இதற்கு பிறகுதான் சாட்டை வலைவலி பார்த்தீங்கன்னா வீரியம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்திலுமே சாட்டை துரைமுருகன் எல்லா தகவல்களையும் ரொம்ப வீரியமாகவும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலாக வெளியிடுறதுனால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி இவர் மேலே ஒரு மிகப்பெரிய வன்மத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இருக்க இன்றைய தினம் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா இனிமேலாம் சிறை நினைச்சவங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னும், நாங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையே பண்ணியிருக்கோம் அப்படின்னும், அதனால என்ன கைது பண்ணாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்களை கைது பண்ணாலும் சரி, எங்களை ஒரே சிறையில் போட்டாலே எங்களுக்கு போதும் அப்படின்னும், ஏன்னா அடுத்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடமாக சிறைச்சாலையை பார்ப்போம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலாகவே இந்த வீடியோவில் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வீடியோவை சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் இணைக்க முடியல. இந்த வீடியோவை நீங்கள் சாட்டை வலைவலியில் பார்க்க முடியும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.